கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாம் மீண்டும் கூடி வந்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே வசனங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த அநேக நாட்களாகவே பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் பற்றி நாம் தியானித்தோம். அதன் பிறகு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் விசுவாசத்தோடு கூடிய ஜீவியம், அப்படி விசுவாசத்தோடு கூடிய ஜீவியத்தை ஜீவிப்பதினாலே நமக்கு என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய சமூகத்திலே முழுக்க முழுக்க விசுவாசத்தை மட்டும் நம்பி ஜீவிக்காமல், அதாவது தர்க்கம் பண்ணுவது, இது இப்படி இருந்தால் அப்படி வருமில்ல, அது அப்படி இருந்தால் இப்படி வருமில்ல அப்படின்னு சொல்லி நம்முடைய அறிவை பயன்படுத்தி கேள்விகளை எல்லாம் எழுப்பி அதற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்து, அதாவது விசுவாசத்தில் பலகீனமான ஒரு நிலைமை, அப்படி வாழ்வதனாலே எவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்போது இந்த வாரம் நாம் என்ன தியானிக்க வேண்டும் என்று சகோதரன் கண்ணன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரம் யூடியூப் பார்த்தேன், வர முடியல, யூடியூப்ல கலந்துக்கல. சரி, யூடியூப்ல பார்த்தேன். கடந்த வாரம் நீங்கள் விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, வெற்றிக்கான ஒரு வாழ்க்கை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சரி, அதுக்கு உதாரணமாக நீங்கள் ஆபிரகாமோட ஜீவியத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. சரி, இப்போ ஆபிரகாமோடைய ஜீவிங்கும்போது விசுவாசம் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஜீவன், அவர் ஒரு பிரபலமான மனிதர். சரி, பற்றி எல்லாருக்குமே தெரியும். சரி, அவரை விடுத்து வேற யாராவது விசுவாசத்தில் வல்லமையை ஜீவித்தவர்களை பற்றி வேற ஏதாவது வேதத்தில் சொல்லியிருக்கிறதா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம். சரி, நீங்கள் கேட்குற கேள்வி சரி. ஆபிரகாம் என்று சொன்னால் அறியாத கிறிஸ்தவர்களே இருக்க மாட்டார்கள். அதனால் அவர் விசுவாசத்தோடு வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படி என்று சொல்வதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கொஞ்சம் பிரபலியம் ஆகாத மனிதர்களை பற்றி பேசுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் அப்படி கேட்குறதுனால நான் நினைக்கிறேன் யோசுவாவை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். யோசுவாவை பற்றி நீங்கள் என்னாகமும் 13வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் சுதந்திரிக்க போகின்ற கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னதாக அந்த 12 கோத்திரத்தில் உள்ள 12 ஜனங்களை, ஆட்களை வேவு பார்த்து வரும்படியாக அனுப்பின செய்தியை நீங்கள் அங்கே பார்க்கலாம். நீங்கள் என்னாகமத்தில் வாசிக்கும் பொழுது அவர்களாக போகவில்லை, அவர்கள் விரும்பவில்லை. என்னாகமம் 13, அதாவது யோசுவா தான் அனுப்பினார் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்னாகமம் 13 1 1, 2, 3 வாசிங்க. என்னாகமம் 13வது அதிகாரம் 1வது வசனம் முதல். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களை பாரான் வனாந்தரத்தில் இருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். சரி, அடுத்தாப்புல நீங்க படிக்கணும்னா அவர்களுடைய நாமங்கள் யார் யார் போனாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த ஒரு பகுதியை மாத்திரம் நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் விருப்பப்படவில்லை, கர்த்தர் தான் விருப்பப்பட்டு அவர்களை அனுப்பினார் என்கின்ற ஒரு மேலோட்டமான கருத்து தான் வரும். ஆனால் உபாகமம் 1வது அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், ஒன்றாவது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. உபாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது.
கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தேர்ந்தெடுத்து அனுப்பினேன். சரியா? இப்போ நீங்க என்னாகமம் 13வது அதிகாரத்தில் அந்த 12 மனிதர்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை ஊந்தி பார்க்கும் பொழுது அவர்கள் விரும்பினார்கள், அதனால் தான் அனுப்பப்பட்டார்கள். அவருடைய அவிசுவாசத்தினால் அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் போய் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அதனாலே ஆண்டவர் சொன்னார், இன்னும் நீ மறுக்க வேண்டாம், அனுப்பு மோசே கிட்ட. அப்போ மோசே 12 கோத்திரத்தில் 12 பேர் அனுப்பிச்சாரு. அதில் யூதா கோத்திரத்தில் காலேப், எப்ராஹிம் கோத்திரத்தில் யோசுவா. இந்த 12 பேர் போனாங்க. இப்போ நீங்கள் வாங்க நேரே என்னாகமம் 13வது அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து வாசிங்க. என்னாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனம் முதல். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பச் செய்தார்கள். 14வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். 6வது வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கண்டினியூ பண்ணுங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன். சரி, இதை நீங்கள் மொத்தத்தையும் வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா நேரம் ரொம்ப ஆகும். நோக்கர்கள் வாசித்து கொள்ளட்டும். இந்த 12 பேரில் காலேபும் யோசுவாவும் வேறே ஆவியை உடையவர்களாக இருந்தார்கள். வேறே ஆவினா ஏதோ நினைக்காதீங்க, பரிசுத்த ஆவியை உடையவர்களாக, கர்த்தருடைய ஆவியை உடையவர்களாக, விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்தார்கள். அதனாலே அவர்கள் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசினார்கள். ஒருவன் விசுவாசியாக இருக்கிறானா அவிசுவாசியாக இருக்கிறானா என்பதை நாம் கண்டறிய வேண்டும் என்றால் அவனுடைய வார்த்தைகளினாலே கண்டறியலாம். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரோடு இசைந்து நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசுவான். விசுவாசியாதவன் இருக்கிறவர்களையும் கெடுத்து போடுவான், மற்றவர்களையும் கெடுத்து போடுவான். அவனுடைய அவிசுவாசம், அவனுடைய சொற்ப அவிசுவாசம் மற்றவர்களையும் கெடுத்து போடும். இப்போ இவர்கள் கொண்டு வந்த செய்தியெல்லாம் வாசிக்க நீங்கள் கேட்டீங்க. 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினாங்க. இந்த 2 மனிதர்கள் மட்டும்தான் விசுவாசமான வார்த்தைகளை பேசினாங்க. அப்போ கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாகிவிட்டது, கோபம் உண்டது. அதெல்லாம் நீங்கள் மீண்டும் இதை வாசிக்கங்க. இந்த ஜனங்களை எல்லாம் நான் அழித்து போட போகிறேன்னாரு. அப்போ மோசே கர்த்தருடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடி அந்த ஜனங்களை அழிக்க விடாமல் அவர்களை பாதுகாத்து கொண்டார். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை 14வது அதிகாரம் 23வது வசனம் முதல், இல்லை 22 கூட வாசிங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனம் முதல். என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே
அவனை சேரப் பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பாருங்க, இங்கே காலேபை பற்றி மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். அந்த பெரும் பாக்கியம் யோசுவாவுக்கு கிடைத்தது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய பெரும் பாக்கியம் யோசுவாவுக்கு கிடைத்தது. காலேப் அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார். அவர் கேட்ட சுதந்திரத்தை காலேப்புக்கு யோசுவா கொடுத்தார். அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை யூதாவின் புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. யூதாவின் புத்தகம் 5வது வசனம். யூதா 5வது அதிகாரம் 5வது வசனம். ஒரே அதிகாரம் தானே. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். வனாந்தரத்தில் அவர்களுடைய சவங்கள் விழுந்தது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததிலே 2 பேர் காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆக இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளலாம் என்றால், விசுவாசியாதவர்களை கர்த்தர் அளித்தார். விசுவாசித்தவர்கள் மகிமையை பெற்றார்கள். இப்படி விசுவாசத்தினாலே யோசுவா வல்லமையான காரியங்களை செய்தார். கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய பெரும்பாக்கியமான ஒரு நிலைமையிலே கர்த்தர் அவரை வைத்தார். அப்படி அவங்க கானான் தேசத்துக்கு வருகிறாங்க. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், இவர்களுடைய அவிசுவாசத்தினாலே 40 நாள் அவர்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்தார்கள். கடைசியாக அந்த 40 வருஷம் முடிவிலே கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்க வருகிறார்கள். அப்போ நடுப்பில் யோர்தான் நதி குறுக்கிடுகிறது. யோர்தான் நதியை பற்றி நீங்கள் நிறையெல்லாம் வெப்சைட் அது இதில் பாருங்கள். அது ஒரு பெரிய அற்புதமான காட்சியாக இருக்கும். அதை கடந்து வருவது பெரிய வெள்ளமாக இருக்கும். அந்த யோர்தான் நதி தண்ணீர் மேலே இருந்து இந்த அருவிகள் கொட்டுறா போல வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த யோர்தானை 2ஆக பிளந்தார் யோசுவா. செங்கடலை 2ஆக பிளந்தார் மோசே. எல்லாமே விசுவாசம்தான். மோசேனிடத்திலே கர்த்தர் சொன்னார், நீ என்னப்பா பார்த்துக்கிட்டு நிற்கிற, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். மோசே கேள்வியெல்லாம் கேட்கல, தர்க்கம் பண்ணிக்கல, தன்னுடைய மைண்டிலேயே தர்க்கம் பண்ணிக்கல, இது எப்படி என்ன அதெல்லாம் இல்லை. கர்த்தர் சொன்னார் செய்கிறேன். கோலை நீட்டினார், செங்கடல் 2ஆக பிளந்தது. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த செங்கடல் பிளந்த கதை எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். ஏன்னா அது சினிமாவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த யோர்தான் 2ஆக பிரித்தார் யோசுவா. நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. 3:5 யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம் முதல். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே
மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. தண்ணீர் மேலே இருந்து ஓடி வருகிறது. அறுப்பு காலம் மட்டும் கரை புரண்டு ஓடும் ஆற்றின் வெள்ளம். இதெல்லாம் நீங்கள் ஆறுகளை பார்த்தவர்கள் பார்த்திருந்தால் ஓரளவுக்கு நன்றாக உங்களுக்கு புரியும். சமதளையிலே தளத்தில் போகின்ற ஆற்றை விட, ஆறுகளை விட மேலே இருந்து புரண்டு வருகிற தண்ணீர் இன்னும் எவ்வளவு இதாக இருக்கணுங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த தண்ணீரை யோசுவா அந்த ஆற்றை ரெண்டாக பிரித்தார், ரெண்டாக பிளந்தார். இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல முடியும். சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து நேரம் அதிகமாகும். செங்கடலை மோசே பிரித்தார் இரண்டாக, யோர்தானை யோசுவா பிரித்தார் இரண்டாக. மிக எல்லாமே அற்புதமான ஒரு காரியம். ஆசாரியருடைய கால்கள் யோர்தான் நதியிலே பட்டவுடன் யோர்தான் இரண்டாக பிரிந்துவிடும் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார். யோசுவா அதை பூரணமாக விசுவாசித்தார். அவர் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார். கர்த்தர் சொன்னபடியே அந்த யோர்தான் நதி இரண்டாக பிரிந்தது. விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். இது நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நம்முடைய ஜீவியத்திலே இந்த யோர்தானை போன்ற பிரவாகங்கள் வரக்கூடும். செங்கடலை போன்ற தடைகள் வரக்கூடும். அந்த போய் பார்த்து சொன்னாங்கல்ல, ராட்சத ஜாதியான ஜனங்கள் அவருடைய பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம்னு, அதுபோல சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடும். ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரே இடத்திலே அல்லது ஒரே அறையிலே இரண்டு பேர் ஜீவிக்க முடியாது. ஒன்று அவிசுவாசம், இன்னொன்று விசுவாசம். ஒரு மனிதனுடைய இருதயத்திலே அவிசுவாசமும் விசுவாசமும் இணைந்து ஜீவிக்க முடியாது. ஒன்று அவன் அவிசுவாசத்தினாலே ஆண்டு கொள்ளப்படுவான், அல்லது விசுவாசத்தினாலே உறுதிப்படுத்தப்படுவான். பயமும் விசுவாசமும் ஒரு இடத்தில் இருக்காது. விசுவாசம் இருக்கிற இடத்திலே பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்திலே விசுவாசம் இருக்காது. அதனாலே விசுவாசத்தோடு நாம் வாழும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே தேவ சமாதானம் நம்மளை ஆண்டு கொள்ளும். மேலும் இந்த யோசுவா விசுவாச வீரனாக இருந்ததினாலே இந்த யோசுவாவை குறித்து இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த யோசுவாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. யோசுவா 10வது அதிகாரம் 9வது வசனம் முதல். யோசுவா கில்காலிலிருந்து முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்தில் இருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணின சங்கதி நீங்கள் நியாயாதிபதி புத்தகத்திலையும் நீங்கள் வாசிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலும், அதாவது இந்த ஜனங்கள் யுத்தம் பண்ணி கொண்டவர்களை பார்க்கிலும் வானத்தில் இருந்து விழுந்த கற்கள் அநேகரை கொண்டு போட்டது என்று நியாயாதிபதி புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம். இப்பொழுது நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், உலக வரலாற்றிலேயே சூரியனை பார்த்து, நீ சூரியனே நீ கிபியோனின் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். ஐயா, அந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்த கர்த்தர் கட்டளையிடுகிறார், அவைகள் கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இங்கே ஒரு மனிதன் கட்டளையிடுகிறான். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே
நீ ஆயிரம் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல் என்று கட்டளையிடுகிறான், அவைகள் கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் இந்த மனிதனுடைய விசுவாசத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விசுவாசத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்றால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்ல அது அப்படியே ஆகும் என்று சொன்னார் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் சபித்த காட்டுத்தீ மரம் பட்டு போனது, சீசர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பொழுது சீசர்களிடத்திலே கர்த்தர் சொல்கிறார், இந்த காட்டுத்தீ மரத்திற்கு நான் செய்ததை பார்க்கல இன்னும் பெரிய காரியங்களை எல்லாம் உங்களால் செய்ய முடியும். எல்லாவற்றிற்கும் தேவை என்னது? விசுவாசம். அருமையான சகோதரனே சகோதரியே, விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதனும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. எப்படி இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களோ அதே போல விசுவாசம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாக இருப்பார்கள் என்று எபிரேயர் எழுதிய நிருபத்திலே நாம் வாசிக்கலாம். எபிரேயர் எழுதிய நிருபம் 11வது அதிகாரம் வசனம் 6. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு நீங்கள் வெளியிலே போயிட்டு ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் பெரும்பான்மையான ஜனங்கள், ஐயோ நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறேன், எப்போ நான் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரை எப்பொழுதும் நான் நேசிக்கிறேன், எல்லாமே என்னெல்லாமோ பேசுவாங்க. நான் அசைக்க கூடாதபடிக்கு கர்த்தர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். யார் சொன்னது? யாரு? தாவீது மகாராஜா. அவர் சொன்னார்னா அதில் அர்த்தம் இருக்கு, அவர் அப்படி வாழ்ந்தார். ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒரு சின்ன சோதனை வரும் பொழுது அழுவார்கள், பின்வாங்கி போவார்கள். ஆனால் அவர்களும் சொல்வார்கள், கர்த்தரை தான் நான் சேவித்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் தான் எங்க அப்பா, கர்த்தர் தான் எனக்கு அம்மா, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு விசுவாசம் இருக்கா இல்லைங்கிறத எப்பங்க பார்க்கறது? பொதுவான விசுவாசம் வேற. பொதுவான விசுவாசம் என்பது நான் பாவியாகிய மனிதன், என்னுடைய பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனையை கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் என்னுடைய பாவத்தின் தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டதினாலே எனக்கு மறுமையிலே, அதாவது இந்த உலகத்தில் நான் மரித்து தேவ சமூகத்துக்கு நான் போகும் பொழுது என்னுடைய பாவத்திற்காக கர்த்தர் என்னை தண்டிக்க மாட்டார், என்னை நரகத்திலே தள்ள மாட்டார், நான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே கர்த்தரோடு கூட இருப்பேன் என்று விசுவாசிப்பது ஒரு வகையான விசுவாசம். ஒரு வகையான விசுவாசம் என்று நான் சொல்லுவதை விட அது மிக முக்கியமான ஒரு விசுவாசம். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அந்த விதமாக நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை விசுவாசிப்பது என்பது பெரும் பாக்கியம். அதனாலே நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். நாம் மரித்தால் நமக்கு நரகம் இல்லை. இது பொதுவான மிக முக்கியமான ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக, மறுபடியும் பிறந்த மக்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டுள்ள நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசம், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய வார்த்தை என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு வரையில் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப நாம் அதை விசுவாசிக்கிறோமா? அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமா? பொதுவான ஒரு விசுவாசத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுவது ஒரு பக்கம். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே நான் இருக்கிறேன், கர்த்தர் என் கண்மலையாக இருக்கிறார், என் கோட்டையாக இருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார், எந்த பிரச்சனையும் என்னை ஒன்றும் செய்யாது, அல்லது சாத்தானுடைய மக்களால் எனக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் நேரிடாது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். அதே கர்த்தர் இன்றைக்கும் இருக்கிறார், அதே கர்த்தர் இன்றைக்கும் நம்மளை பாதுகாக்கிறார். அவரிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு சாதாரணமான நிலைமையிலே தோன்றலாம். ஆனால் அது ஒரு சாதாரணமான ஜீவியம் அல்ல. கிறிஸ்துவோடு இணைந்து ஜீவிப்பதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். எனவே விசுவாச ஜீவியம் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியம். நமக்கு நாமே தர்க்கம் பண்ணிக்கிட்டு, அட இப்படி போனால் இப்படி ஆகும், அப்படி போனால் இப்படி ஆகும், அப்படி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு, அது அவிசுவாசத்தை வெளிப்பாடு, அது அவிசுவாசத்தின் வெளிப்பாடு.
மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்ல அது அப்படியே ஆகும் என்று கர்த்தர் சொன்னாரே, அப்படி ஆகுமா? எப்படியா மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் போகும்? நீ இப்படி நினைச்சிட்டாலே உன்ட அவிசுவாசம் வந்துட்டுன்னு அர்த்தம். அவிசுவாசம் வந்துட்டுன்னு அர்த்தம். அவிசுவாசி இருதயத்திலே சந்தேகப்படுகிறான், இருமனம் உள்ளவன் இருதயத்திலே சந்தேகப்படுகிறான். எதையாகிலும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று யாக்கோபின் புத்தகம், யாக்கோபுடைய புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 6-7. வசனம் 6-7. யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நாம் கர்த்தரிடத்திலே கேட்டதை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு அது தேவையாக இருந்தால் கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். நம்முடைய தேவைகளை கர்த்தர் கட்டாயம் சந்திப்பார். நம்ம மதீனமாக கண்டதையெல்லாம் கேட்டால் கர்த்தர் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பார். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நாம் அனுபவிப்பதற்கு சகலத்தையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். நமக்கு எது தேவை அப்படிங்கிறது கர்த்தர் தெரியும். அதை நமக்கு அறகுறை அல்ல, சம்பூர்ணமாக கொடுப்பார், சம்பூர்ணமாக கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு நாம் வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்முடைய பகுத்தறிவுக்கு இது ஒத்து வருதா, இது தர்க்கத்துக்கு ஒத்து வருதா, அப்படி இப்படியெல்லாம் நம்ம பார்த்தா நாம் விசுவாசிகளே அல்ல. நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதை விட சும்மா இருப்பது மேல். என்ன கண்ணன், புரிந்ததா? போதுமான்னு வேணுமா? இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த வாரம் கேட்குறீங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் எல்லாரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.